31 seconds. Stop the bitching over, I'm the creator of the monster. Billy bomb. எவாச்சம் பால் குடு. கண்ணா எனக்கு ஒரு ஓவர் கொடுங்கடா, பால் தர்றேன். நான் பெருசா விளையாடுறியா? விளையாட தான் கேக்குறேன். ஐயா கலாய்க்கறானடா. இது கிரிக்கெட், கில்லி தாண்டி இல்ல. பெருசே, உன் வயசு என்னன்னு தெரியுமா? உன்னால பேட் ஏத்துக்க முடியுமா? உனக்கு கவாஸ்கர் ஸ்ரீகாந்த்லாம் தெரியுமா? அவங்களே என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காங்க. நான் தான் பேட்டு பால்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன ஆட்டத்தில் சேர்க்கலைன்னா பால் தர மாட்டேன். பாத்தியாடா, நான் அப்பயே சொல்ல வாங்கி சொல்லி எடுத்து போயிரு. ஒரே ஒரு பால் தான் பரவாயில்லையா? கொடுங்க. ஒரே பால்ல சிக்ஸர் அடிக்கிறேன். சிக்ஸர் அடிக்கிறாரடா. பாக்கி பாரு. கொட்டை எடுக்க. புடி. அவள்தான்க்கா. வெச்சம் ரெடியா? ஐயா, என்னடா அவ்வளவு பெரிய ஆளை பேர் வச்சு கூட்டி நிக்கற? மா, அவர் என் ஃப்ரெண்ட். நான் அப்படிதான் கூப்பிடுவேன். சொன்னா கேக்குதா பாரு. I'm the reason they can win and back up feeling like a monster. Yeah. Big a wing, big a wing, big a wing. I'm Billy bomb. I'm Billy bomb. இந்த வயசுல பொடி பசங்களோட சேர்ந்து கூத்தாடி நிக்கிற? இல்ல நீ விளையாடுறதுக்கு இந்த பாட்டு இருந்தா தானே. நான் என்ன பண்ற பாரு. ஐயோ பேட்டு போச்சு. என்னையா கும்பிட்டுக்கனே? கையை காட்ட. இப்ப விளையாடு. கொட்டையா உடைக்கிற? செம்மரக்கட்டை கடத்தல் மன்னன் காட்டான் ரவி சிறையில் அடைப்பு. கடந்த பல ஆண்டுகளாக ஆந்திர மாநிலம் திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்டு வந்த ரவி என்கின்ற காட்டான் ரவியை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இவன் பிரபல வட சென்னை தாதா பேபி அனகோண்டாவின் சகோதரர் என்று தெரிய வருகிறது. கௌதம், எக்ஸாம்க்கு படிச்சிட்டியாடா? நல்லா சூப்பரா படிச்சிட்டேன். நேற்று இரவு அவன் திருத்தணியில் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து கூண்டா சட்டத்தில் சிம்மராசிக்கு இந்த சந்திராஷ்டம். வாயை மூடிக்கொண்டால் கோடி நன்மை. அவனை ஆத்தாடி. நான் சொல்ற வரைக்கும் வண்டியை நிறுத்துற அறுத்துருவேன். போட்டா ஏய் ஜெயிலரா? ஆமா. நேத்து உள்ள தூக்கி போடுற பேபி தம்பி காட்டாரவிய எங்க ஒரு மணி நேரத்துல வெளியே உண்ணோம். இல்லன்னு வையே சிட்டிக்குள்ள ஒரு பஸ் டீ குடிச்சிட்டே இருக்கோம். யாரா நீ? சொல்றது கேளுடா புறம்போக்கு. பஸ்ஸுக்குள்ள 20 ஸ்கூல் குழந்தைங்களோ 30 பப்ளிக் இருக்குது. அத்தனை பேருமே எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. காட்டாரவிய வெளியே ஒரு ஏழை பஸ்ஸை கொளுத்தவா. ஏய் டிரைவரே, சொல்ற வரைக்கும் வண்டி எங்க நிறுத்துங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணும். ஏய் வேகமா போடா. டிரைவர், ஸ்கூல் வந்துச்சு. வண்டியை நீ பாத்துங்க. ஏய் சத்தம் போடா. சார் கமிஷனர் சார், நான் புரோஜிலிருந்து முரளி பாண்டியன் பேசுறேன் சார். பஸ் நிறுத்த சொல்லுங்க, எக்ஸாம்க்கு நேரமாயிடுச்சு. எக்ஸாமா? நான் நல்லா எழுதுவேன். வா சேர்ந்து எழுதலாமா? நான் எழுதுனேன்னு வச்சுக்கோ, நீ ஈஸியா பாஸ் பண்றுவ. வா தம்பி. ஆமா. இது நல்லா இருக்கா? யாரியா நீ? யாரு நீ? அவளுக்கு அப்பனா? துரத்து உன் கையில் சிக்கப்பட்ட வெறிக்க என்னை துரத்தி அடி தரிக்க. நையப்புடாய் பாரதி போலே முறுக்க
மீசை எதிர்த்தால் உனக்கு கிடைக்கும் பூசை வீரத்துக்கு வயது கிடையாது முதுமை வந்தாலும் கோபம் குறையாது நான் வந்தால் பட்டம் நீ வந்தால் கட்டம் Adi check 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 எப்போ நடந்துச்சு? குவைட் இன்ட்ரெஸ்டிங். டுடே மார்னிங் சார். ஐ சி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கு. உங்களுக்கு அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? அதுதான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஃபயரியாக இருக்கு. உடனே நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணுங்க. ஹாய். தலைப்புச் செய்திகள். இன்று காலை பள்ளி குழந்தைகள் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் சில ரவுடிகள் புகுந்து காட்டான் ரவியை விடுதலை செய்ய சொல்லி பஸ்ஸை கடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே பேருந்தில் பயணம் செய்த 70 வயது பெரியவர் ஒருவர் துணிச்சலாக அந்த ரவுடிகளை அடித்து சவ்வாஸ் பிச்டாரியா பேபி அனகொண்டா அன்கோ சூப்பர் பா அந்த வீடியோ காட்சிகள் உங்கள் யாராவது கிளம்பு நம்ம பிளானை அப்செட் பண்ணிட்டோம் சொல்லுங்க டாடி, அந்த கிழவனை போட்டு தள்ளி கைமா பண்ணிடுறேன். அந்த கிழமை யார் எங்க இருக்கிற பார்த்து தூக்கிட்டாங்கடா. அவர் பெயர் வேலுச்சாமி என்று தெரிய வருகிறது. இன்று இவர்தான் சென்னையின் டாக் ஆஃப் த டவுன். பள்ளி குழந்தைகள் சென்ற பேருந்து ஒன்றை கடத்தல் கும்பல் பேருந்தையும் பயணிகளையும் கடத்த முயன்ற பொழுது அதே பேருந்தில் சென்ற என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஐயா, எனக்கு 56 வயசு ஆயிடுச்சுங்க. நான் 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிடுவேன். ஏசியாவே என்னோட சர்வீஸ் முடிஞ்சிடும் போல் இருக்கு. ஐயா மனசு வச்சிங்கன்னா ஏதாவது ப்ரமோஷன். இதில் நான் என்ன சார் மனசு வைக்கிறது? நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. அதை விட்டுட்டு திருட்டு பசங்கிட்டையும் கொள்ளக்காரங்கிட்டையும் கொலகாரங்கிட்டையும் கூட்டு வச்சுருந்தா எப்படி சார் வரும்? நான் அப்படி இல்லைங்க ஐயா. ஒன்றுமே தெரியாமல் தான் நான் இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேனா? சார், உங்களை மாதிரி ஆளுங்களால தான் சார் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். ஐயா பாருங்க, அந்த கிழவனை பஸ்ஸில் தேவையில்லாமல் எல்லாரையும் அடித்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உள்ளதுக்கு போட்டுறேங்க. அப்போவாவது ப்ரமோஷன். சென்ஸோட தான் பேசுகிறீங்களா? பஸ்ஸில் இருந்தவங்கள இந்த பெரியவர் தான் காப்பாற்றிருக்காரு. நியூஸ் எல்லாம் பார்க்கல? ஏன் சார் உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? போங்க சார், போய் பிடிக்க வேண்டிய பொறுக்கிங்களை பிடிங்க. போங்க. ஹலோ அண்ட் குட் மார்னிங். நான் உங்க ஆர்ஜே ஆனந்தி பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது அக்கம் பக்கம் ஆன் ஹலோ எஃப்எம் 106.4. இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில ஸ்கூல் குழந்தைங்க போன பஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி இப்ப பகிர்ந்துப்போமா? பஸ்ஸையே கடத்துறாங்களா? அவனுங்களை அப்படிதான் போடணும். ஓ அம்மா, இப்படி ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதுமா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். பஸ்ல அம்மா கூட்டா இருந்தாலும் அவர் ஒருத்தத்தானே கேட்டாரு. அந்த ஆள் தைரியத்தை பாராட்டணுமா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த மனுஷனால தான் என் பிள்ளைங்க பரிச்சை எழுதுனாங்க. அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். இட்ஸ் a very good point. இரும்பு மனுஷன் ஒரு. ஹலோ, அவர் ஓல்டு மேன் இல்ல, கோல்டு மேன். நம்ம ஹலோ எஃப்எம் சார்பா அந்த கோல்ட் மேனுக்கு வாழ்த்துக்கள். Now coming up for you is a latest song. Enjoy the melody. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க அந்த பஸ்ஸில் மிஸ்டர் வேலுச்சாமி தானே? ஆமாம் சார். ஆட போங்க சார், உங்களால் வீட்டில் ஒரே சண்டை. என்னாலயா? ஆமாங்க, எனக்கு என் முன்னாடிக்கு உங்களால் ஒரே பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை சார்? புரியல. பாருங்க, அந்த பெரியவர் என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பேப்பர் கீப்பர் எல்லாத்துலயும் அவரை பத்தின நியூஸ் தான். நீங்களும் தான் இருக்கீங்களே பெரிய ஆபீசர். என்னைக்காவது ஒரு போட்டோவாவது உங்களை பத்தி வந்திருக்கா? ஏய், என்னடி விட்டா நீ அந்த ஆளுக்கு ரசிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்க? வெச்சா என்ன தப்பு? என்ன காரி துப்புறா சார். சார், நான் ஒரு சாதாரண ஆளு, என்ன போய் இப்படிலாம்? சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, விட்டா என் பொண்டாட்டி உங்களுக்கு ரசிகர் பண்றமே ஆரம்பிச்சிருவா சார். டேய், சாருக்கு ஒரு ஸ்பெஷல் டீ. டீல வேணாம் சார். ஏனுங்க? இந்த பத்திரம் வாபஸ் தரணும் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். மதுரை வாங்க சார். யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? எல்லார்கிட்டையும் கை நீட்ட வேண்டியதானா? சார் கையெல்லாம் பண்ணிடுவாரா? உடனே சாருக்கு பத்திரம் கொடுப்போம். வாங்க சார், தந்துருந்தேன். போ சார், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார்.
வீட்டில் இதை காட்டினா என் சம்சாரத்திட்ட எனக்கு மரியாதை அதிகமாக சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தோல்ல கை போடுங்க சார்